ஹலோ கைஸ், இந்த செக்ஷன்ல நாம கார்பன் ஃபேமிலி பத்தி நாம பார்க்கலாம். கார்பன் ஃபேமிலியோட குரூப் நம்பர் 14. ஸோ குரூப் 14ல உங்களுக்கு 5 எலிமெண்ட் இருக்கு. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்ட் லெட். இதுல கார்பனும் சிலிக்கானும் நான் மெட்டல், ஜெர்மானியம் மெட்டலாய்டு, டின் அண்ட் லெட் ரெண்டுமே சாஃப்ட் மெட்டல். நெக்ஸ்ட் இப்போ இந்த கார்பன் ஃபேமிலியோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்க்கலாம். NS2 NP2. ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான் பி சப்ஷெல்ல என்டர் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல எக்ஸப்ஷன் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகணும். பட் இந்த இடத்துல சிலிக்கான், ஜெர்மானியம், ஸோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி உங்களுக்கு சேமா இருக்கு. லெட்டுக்கு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல உங்களுக்கு 4 எலக்ட்ரான் இருக்கும், அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். ஸோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள். சம்டைம்ஸ் உங்களுக்கு -4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ இந்த +2 +4ல நாம இனர்ட் பேர் எஃபெக்ட் நாம அப்ளை பண்ணலாம். ஸோ அது நாம போரான் ஃபேமிலி பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ +4 உங்களுக்கு கார்பனுக்கு மோர் ஸ்டேபிள், +2 உங்களுக்கு லெட்டுக்கு மோர் ஸ்டேபிள். இப்போ இந்த குரூப் 14 எலிமெண்ட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜனோட இந்த குரூப் 2 ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், மோனாக்சைடு அதே மாதிரி டை ஆக்சைடு. இதுல SiO இதோட நேம் நமக்கு சிலிக்கா. இது ஒன்லி ஹையர் டெம்பரேச்சர்ல மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ CO2, SiO2, GeO2 இதெல்லாம் அசிடிக் இன் நேச்சர். SnO2 and PbO2. ஸோ இந்த டயாக்சைட்ஸ் எல்லாம் ஆம்போடெரிக் இன் நேச்சர். கார்பன் மோனாக்சைடு நியூட்ரல். GeO உங்களுக்கு அசிடிக். SnO and PbO ஆம்போடெரிக் இன் நேச்சர். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வாட்டரோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Sn மட்டும்தான் நமக்கு வாட்டரோட ரியாக்ட் ஆகும். ஸோ லெட்டா இருக்கட்டும் இல்ல கார்பனா இருக்கட்டும், ஸோ இது எதுவுமே உங்களுக்கு வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. ஸோ த ஒன்லி எலமெண்ட் இது மட்டும்தான் வாட்டரோட ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹாலஜன்ஸ். ஸோ குரூப் 14 எலமெண்ட் ஹாலஜன்ஸோட MX2, MX4. ஸோ 2 ஹாலைடு ஃபார்ம் பண்ணும். ஸோ டைஹாலைடு, டெட்ராஹாலைடு. இதுல மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் கோவேலண்ட் நேச்சரா தான் இருக்கும். ஸோ அதனால அதோட ஸ்ட்ரக்சர், ஜியோமெட்ரி எல்லாமே நம்ம ஹைபிரிடைசேஷன் வச்சுதான் நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா SnF4, PbF4. ஸோ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு அயானிக் பாண்ட். நெக்ஸ்ட் PbI4. இது டு நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இது ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கம்மி. +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் லெட்டுக்கு அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. ஸோ எனர்ஜி உங்களுக்கு எக்ஸைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நாம டெட்ராஹாலைட்ஸை ஈஸிலி நாம ஹைட்ரோலைஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் CCl4.
கார்பன் டெட்ரா குளோரைடை நம்மளால வந்து அவ்வளோ ஈஸியா ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வாட்டர் வந்து அட்டாச் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆர்பிட்டால் வந்து கிடையாது. ஏன்னா கார்பனுக்கு வந்து டி ஆர்பிட்டால் கிடையாது. பட் சிலிகான் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. ஸோ மற்ற டெட்ரா குளோரைட்ஸை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டெட்ரா குளோரைட் ஈஸிலி ஹைட்ரோலைஸ் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த SiF6 2- எக்ஸிஸ்ட் ஆகும். பட் SiCl6 2- do not exist. இந்த இடத்துல வந்து SiF6 வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் SiCl6 வந்து ஏன் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குளோரினோட சைஸ் வந்து புளோரினை விட அதிகம். ஸோ ரெண்டுமே வந்து பெரிய மாலிக்யூலா இருக்கிறதுனால நியர்லி வந்து ஈக்குவல். ரெண்டுமே பெரிய மாலிக்யூலா இருக்கிறதுனால ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து the ability to form p-pi bond. எதுவும் கிடையாது, ரெண்டு p ஆர்பிட்டாலுக்கு நடுவுல ஃபார்ம் பண்ற ஒரு லேட்ரல் ஓவர்லாப்பிங் பாண்ட். சுருக்கமா சொல்லணும்னா மல்டிபிள் பாண்ட், டபுள் பாண்டா இருக்கலாம், ஆர்எல்ஸ் ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். ஸோ இந்த எபிலிட்டி வந்து டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ கார்பனுக்கு தான் வந்து அதிகம். ஸோ நம்ம கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், அந்த மாதிரி கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இதெல்லாம் வந்து யாருக்கு அதிகம்? ஸோ இந்த டெண்டன்சி வந்து கார்பனுக்கு தான் அதிகம். மேல இருந்து கீழே வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு கம்மி ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து கேட்டினேஷன். ஸோ இந்த இடத்துலயும் கார்பனுக்கு தான் வந்து கேட்டினேஷன் அதிகம். ஸோ டாப் டு பாட்டம் கேட்டினேஷன் டிக்ரீஸ் ஆகும். லெட் வந்து கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஸோ அதனால அல்லோட்ரோபி ப்ராப்பர்ட்டியும் வந்து கிடையாது. ஸோ கேட்டினேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின், ரிங் ஃபார்ம் இதுலலாம் வந்து கார்பன் தான் வந்து மோஸ்ட்லி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால தான் வந்து நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சே வந்து இருக்கு. ஸோ லெட் வந்து கேட்டினேஷன் காட்டாது, அதே மாதிரி அல்லோட்ரோபியும் காட்டாது. நெக்ஸ்ட் வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னா ஸோ இந்த எலமெண்ட் வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ கார்பன் வந்து ரெண்டு ஃபார்ம்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து கிறிஸ்டலைன் ஃபார்ம். ஸோ கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது டைமண்ட். இதுல இருக்கிற கார்பன் எல்லாம் sp3 ஹைபிரிடைசேஷன். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு 3D டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்டா வந்து இருக்கும். டைமண்ட் தான் வந்து ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆன் தி எர்த். இந்த டைமண்ட்ல கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் லென்த் வந்து 150 பிகோமீட்டர். ஸோ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஃபார் டைமண்ட் வந்து 1.90 கிலோஜூல் பெர் மோல். ஸோ இது வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட். ஸோ கிராஃபைட்டும் வந்து ஒரு கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ இது வந்து ஒரு ஹெக்ஸாகோனல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ லேயரா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் நடுவுல ஒரு வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ரெண்டு லேயருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 340 பிகோமீட்டர். அந்த ஒரு லேயர்ல இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 141.5 பிகோமீட்டர். ஸோ இந்த கிராஃபைட்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ டைமண்ட்ல வந்து ஹைபிரிடைசேஷன் sp3, கிராஃபைட்ல வந்து ஹைபிரிடைசேஷன் sp2. ஸோ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த அல்லோட்ரோபிக்கல் கிறிஸ்டலின் ஃபார்ம் வந்து ஃபுளரின். ஸோ இது வந்து ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் கார்பன். இதுலயும் ஹைபிரிடைசேஷன் sp2. நார்மலி இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு சாக்கர் பால் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஒரு 25 மெம்பர்ஸ் ஆர் 26 மெம்பர்ஸ். இப்போ இந்த மூணு ஃபார்ம்ல நமக்கு வந்து கிராஃபைட் தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளர் தென் டைமண்ட். ஸோ கிராஃபைட்டோட ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் 0.
ஸோ தெர்மோடைனமிக்கலி கிராஃபைட் இஸ் மோர் ஸ்டேபிளர் தென் டைமண்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொல்யூட்டன், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ட்ரை ஐஸா வந்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம கார்பனை வந்து நம்ம வாட்டர்ல வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா 473 கெல்வின்ல நமக்கு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்கும். இந்த மிக்சரோட நேம் தான் வாட்டர் கேஸ் ஆர் சிந்தசிஸ் கேஸ். இந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல வந்து வாட்டர் வந்து லிக்யூட் ஸ்டேட்ல இருக்காது, ஒரு ஸ்டீம் ஸ்டேட்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1273 கெல்வின்ல நம்ம ஏரோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கார்பனை இட் ஃபார்ம்ஸ் CO பிளஸ் N2. இந்த மிக்சரோட நேம் வந்து ப்ரொடியூசர் கேஸ். CO பிளஸ் H2 அப்படின்னா வாட்டர் ஆர் சிந்தசிஸ் கேஸ், CO பிளஸ் N2 வந்து ப்ரொடியூசர் கேஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு மெட்டல் ஆக்சைடையும் ரெடியூஸ் பண்ணிடும் எக்ஸப்ட் ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸை தான் கார்பன் மோனாக்சைடால ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து SiO2. சிலிக்காவோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர். ஸோ ஏகப்பட்ட SiO யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஆகி ஒரு 3D ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆசிட், மெட்டல், ஆல்கலி எது கூடயும் அவ்வளவா வந்து ரியாக்ட் ஆகாது. பட் இட் ரியாக்ட்ஸ் வித் காஸ்டிக் சோடா அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. ஸோ NaOH கூட ரியாக்ட் ஆகி Na2SiO3 வந்து ஃபார்ம் ஆகும். HF கூட ரியாக்ட் ஆகி SiF4 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸோட நேம் தான் எச்சிங் ஆஃப் கிளாஸ். ஸோ இந்த ப்ராசஸோட நேம் வந்து நமக்கு என்னது? எச்சிங் ஆஃப் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து கார்பைடு. ஸோ நார்மலி நாம பார்த்திருப்போம் கார்பனுக்கு வந்து +2 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் கார்பன் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஷோ பண்ணும். எந்த இடத்துல? கார்பைட்ஸ்ல. கார்பைட்ல வந்து நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. அயானிக் கார்பைடு, கோவேலண்ட் கார்பைடு, இன்டர்ஸ்டீஷியல் கார்பைடு. ஒரு டி பிளாக் எலமெண்டோட ஃபார்ம் ஆகிற கார்பைடு வந்து இன்டர்ஸ்டீஷியல் கார்பைடு. ஸோ இந்த கோவேலண்ட் சிலிகான், போரான் இந்த மாதிரி பி பிளாக் எலமெண்டோட ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து கோவேலண்ட் கார்பைடு. ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இதோட ஃபார்ம் ஆச்சுன்னா அயானிக் கார்பைடு. நெக்ஸ்ட் வந்து நாம சிலிக்கானோட ஒரு இம்பார்ட்டன்டான அலோட்ரோப்ஸ் சிலிகேட். ஸோ சிலிகேட் அப்படின்னா SiO4-4. ஸோ இந்த யூனிட் வந்து பேசிக்கான ஒரு யூனிட். ஸோ இதை வச்சு நாம வந்து மல்டிபிள் ஃபார்ம்ல வந்து சிலிகேட்ஸா வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அதோட ரெப்ரசன்டேஷன். இப்போ இது வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஆர்த்தோசிலிகேட் SiO4-4-, பைரோசிலிகேட் Si2O7-6-, சைக்ளிக் சிலிகேட், அதே மாதிரி ஷீட் சிலிகேட், 3D சிலிகேட். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பேசிக் யூனிட். இந்த பேசிக் யூனிட் தான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி உங்களுக்கு வந்து சிலிகேட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சர்டைன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. கார்பன் டை ஆக்சைடையும் அமோனியாவையும் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்னது? யூரியா. ஸோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரியாவை வந்து சிந்தசைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பைட் பிளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் நைட்ரோலிம், CaNCN plus C. ஸோ இந்த மிக்சரோட நேம் வந்து நைட்ரோலிம். தென் இந்த நைட்ரோலிம்ல இருக்கிற CaNCN நாம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா we will get கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிலிகோன்ஸ். சிலிகோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானோ சிலிகான் பாலிமர்.
இதுலயும் வந்து SiO Si லிங்கேஜ் வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கைல் குளோரோசிலேன்ஸ், அதாவது R3SiCl. R3 வந்து ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப்பா இருக்கலாம், R2SiCl2, RSiCl3. ஸோ இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப வந்து என்ன நடக்கும், இந்த குளோரின் எல்லாமே OH ஆல ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட்ல நாம வந்து ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டரை நாம வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிலிகோன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நாம RSiCl3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிராஸ் லிங்க் பாலிமர் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 3Dயா வந்து எல்லா சைடும் வந்து மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிராஸ் லிங்க் பாலிமர் வந்து கிடைக்கும். இதுவே வந்து R2SiCl2 இதே ப்ரொசீஜர்ல வந்து நாம போட்டோம் அப்படின்னா லீனியர் பாலிமர். ஸோ ஒரே ஒரு லீனியர் லைன்ல தான் உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். பட் R3SiCl நம்ம போட்டோம் அப்படின்னா பாலிமரைசேஷன் நடக்காது. ஸோ டைமர் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டைமர் வந்து ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு வந்து பாலிமரைசேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ பாலிமரைசேஷன் ஸ்டாப் ஆகுறதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த R3SiCl நாம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிமரைசேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கார்பன் ஃபேமிலி. ஸோ ஒரு கார்பன் ஃபேமிலியோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி அல்லோட்ரோப்ஸ், சிலிகேட்ஸ் அண்ட் சிலிகோன்ஸ் இதெல்லாம் வந்து நாம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாம நைட்ரஜன் ஃபேமிலி வந்து நாம வந்து ரிவைஸ் பண்ணலாம்.